ஒரு சிங்கம் ஒன்று ரொம்ப பசியோட காட்டில் சுற்றிட்டுருக்கு. இரை தேடி அலைஞ்சிட்ருக்கு. ரொம்ப நேரம் ஆனப்புறம் கூட சிங்கத்துக்கு இரை கிடச்ச பாடில்ல. தண்ணி தாக வந்தது தான் மிச்சம். சரி தண்ணியாவது குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி குளத்தை நோக்கி போகுது. இந்த சிங்கம் போயிட்டுருக்கும்போது இதே மாதிரி இன்னொரு சிங்கமும் தண்ணி குடிக்கிறதுக்கு அதே குளத்துக்கு வருது. அப்போ 2 பேருக்கும் ஒரு போட்டி. யார் முதல்ல தண்ணி குடிக்கிறது, யார் நம்மள பெரியவன் அப்படின்னு சொல்லி 2 பேரும் வாக்குவாதம் வருது 2 பேருக்கும். அந்த வாக்குவாதம் முத்தி சண்டையா மாறுது. அந்த காடே அதிர்ற மாதிரி 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது, வானத்துல ஒரு கழுகு கூட்டம் பறந்து வந்து மரத்து மேல உட்காந்துக்கிறாங்க. இவங்க சண்டைய வேடிக்கை பார்த்துக்கிட்டே. இதை அடுத்து ஒரு காக்கை கூட்டமும் வருது. அவங்க வந்து கழுகுக்கு தெரியாம இன்னொரு மரத்துல உட்காந்துட்டு இந்த சண்டைய வேடிக்கை பார்க்குறாங்க. கழுகோட எண்ணம் என்னன்னா, 2 சிங்கமும் அடிச்சுக்கிறதுல ஏதாவது ஒரு சிங்கம் செத்து போயிடும். நாம இன்னைக்கு கஷ்டப்பட்டு இரை தேட வேண்டியதில்லை. இந்த சிங்கத்தையே நாள் பூரா சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கலாம் அப்படிங்கிறது அந்த கழுகோட எண்ணம். காக்கைகள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிறத பார்த்தா எப்படியோ 2 பேரும் செத்து போயிடுவாங்க. கழுகு சாப்பிட்ட மிச்சத்தை நாம சாப்பிட்டுக்கலாம் கூட்டமா அப்படின்னு சொல்லி காக்கைகள் நினைக்கிறாங்க. ஆக மொத்தம் 2 பறவைங்களோட எதிர்பார்ப்பு என்னன்னா, இந்த 2 சிங்கத்தோட மரணங்கள் தான். இப்படியே 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது எதர்ச்சியா ஒரு சிங்கம் மேலே எட்டி பார்க்கும்போது காக்கைகளும் கழுகுகளும் மரத்தில் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நம்ம சண்டை போடுறத பார்த்துட்டுன்னு அது நினைக்குது. அந்த பறவைகளோட நோக்கம் என்னன்னா, நம்ம சாகிறது தான் அப்படின்னு சொல்லி 2வது சிங்கத்துக்கிட்ட சொல்லும்போது, நண்பா நாம ஏன் சண்டை போட்டுக்கணும், நம்ம சண்டை போட்டுக்கிறது அந்த ஒரு சின்ன விஷயத்துக்காக. நம்மளோட மரணத்தை நோக்கி தான் அவங்க 2 பேரும் உட்கார்ந்துருக்காங்க. நாம் எதுக்கு அடிச்சுக்கணும், 2 பேருமே சேர்ந்தே தண்ணியை குடிப்போம், தண்ணி குடிச்சிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லுது. நீ சொல்கிறதும் சரியாக தான் இருக்குது அப்படின்னு இன்னொரு சிங்கமும் அதை ஒத்துக்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்து தண்ணி குடிச்சிட்டு ஒன்றாவே கிளம்பிடுறாங்க. கழுகும் காக்கை எதிர்பார்த்த மாதிரி அவங்க 2 பேரும் நடந்துக்கல, ஒற்றுமையாகவே இருக்காங்க. குட்டீஸ், இந்த கதையிலேருந்து நாம் தெரிஞ்சுக்கிற கருத்து என்னென்னா, ஊர் 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம்னு சொல்லுவாங்க. இது பழமொழி. அது இந்த காலத்துக்கு ரொம்பவே பொருந்தும். வல்லவர்கள் 2 பேரும் மோதிக்கிட்டா அந்த சண்டையை வேடிக்கை பார்க்குறதுக்கு பல பேர் இருப்பாங்க. அதை அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்க பார்ப்பாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நாம் யார்கிட்டையும் சண்டை கட்டாமல் ஒற்றுமையோடு இருந்து பழகணும். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. ஒற்றுமை நீங்கில் அனைவருக்கும் தாழ்வு.